வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நாம் எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோன்னு. தளபதி மற்றும் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெங்கட் பிரபு அவருடைய இயக்கத்தில் ஒரு ஸ்பை ஏஜென்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆயிருக்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மேலும் லீட் பண்ணியிருக்காங்க பிரசாத் அவர்கள், பிரபுதேவா அவர்கள், ஜெயராம் அவர்கள் அண்ட் பார்லிமெண்ட் பண்ணியிருக்காங்க, மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, வைபவ், அப்புறம் பிரேம்ஜி, நிறைய பேருங்க. நிறைய காஸ்டிங் குரூப் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் அஜ்மல் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த லிஸ்ட்டை சொல்லவே முடியாது. அதுமாரி அந்த சொன்னாலும் ஒரு ஸ்பாய்லர் வந்துடும். அண்ட் இந்த படமானது வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே பயங்கர ஹைப் இருந்தது. அதாவது லியோவை கம்பேர் பண்ணும்போது லியோவோட இந்த படத்தினுடைய ஹைப் வந்து எல்லாம் மீறி போச்சுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வைபவும் சரி பிரேம்ஜியும் சரி பயங்கரமான ஹைப். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் நல்லா கை தட்டாமல் இருக்க முடியாதுங்க. அப்படி இருக்குங்க, இப்படி இருக்குங்க சொல்லிட்டு இந்த பில்டப்பு, அந்த கூஸ்பம்ஸு, அந்த எல்லாமே ஒரு ஓவர் ரேட்டடாக ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இந்த எல்லாமே, அதாவது இந்த பில்டப், இந்த ஓவர் ரேட்டடு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரியான படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது தான் நாம் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். என்னடா இவன் இவ்வளோ ஏர்லியாக ரிவ்யூ கொடுக்குறானே நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். நாம் வந்து பெங்களூரில் ஃபர்ஸ்ட் ஷோ பாலாஜி தேட்டரில் 4 AM ஷோ பார்த்துட்டோம். ஸோ இந்த எஃபர்ட் எடுத்திருக்கோம். ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்தது எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறது தான். ஸோ என்னோடய எஃபர்ட்டுக்காகவும் இல்லை இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தாலும் சரி. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக அமையும். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரிவ்யூ ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். தி காட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தினுடைய கதை சுருக்கம். காந்தி இவர் வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட், ஒரு ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் அப்படின்ற டீமை வந்து லீட் பண்ணுறாரு. அவர் லீட் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துடும். அதாவது இவங்களோட டீமான பிரசாத், பிரபுதேவா, பிரேம்ஜி, ஜெயராம் அவங்களோட டீமில் வந்து ஒரு மிஷனுக்காக ஒரு வெக்கேஷன் ஏரியா போயிருப்பாங்க. அதில் வந்து இவர் ஃபேமிலியும் கூப்பிட்டு போயிருப்பார். அந்த ஃபேமிலி கூப்பிட்டு போன சமயத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து பல இழப்புகள் ஆகிட்டு இப்போது கரண்ட்டில் வந்து ஒரு டீம் லீட் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே மிஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இப்போது இங்கே வந்து இவருக்கு வந்து யமனாக வந்து நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பாம் த்ரெட் அண்ட் நிறைய இடங்களில் பாம் த்ரெட் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஏஜென்ட் டீம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, காந்தியோட பங்களிப்பு என்ன அப்படின்றத இந்த படத்தினுடைய கதை சுருக்கமே. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வெங்கட் பிரபு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெங்கட் பிரபுவோட ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா படத்தினுடைய ரன் டைம் லிட்ரலி ஒரு 3 hours போகுது, இன்க்ளூடிங் அ ப்ளூப்பர். ஸோ 3 hours ஸ்க்ரீன் பிளே அப்படின்னும்போது மக்கள் மைண்ட்லலாம் என்ன தோணும், 3 மணி நேரமா இப்போல்லாம் வந்து ஹாலிவுட் படம் மாதிரி 2 hours இருந்தால் போதும் அப்படின்னு தான் நம்மளோட தாட்ஸ் எல்லாம் வருது. பட் 3 மணி நேரம் அப்படின்னும் போது படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, சொல்லியிருக்காங்க. ஆனால் 3 மணி நேரத்தை எவ்வளோ அழகாக கேரி அவுட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளே நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு விபியோட ஒரு பெஸ்ட்டான ஆள் எனக்கு தெரியல. ஏன்னா படம் ஃபுல்லாகவே அப் அண்ட் டவுனாக இருக்குது. அதாவது ஒரு டவுன் வந்துச்சுன்னா டக்குன்னு டாப் கியர் போட்டு படம் அப்படியே தூக்கிடுது. முக்கியமாக அந்த அப்பு எல்லாமே சுவாரஸ்யமான அப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸாக அடுத்து என்னன்ற மாதிரி இருக்குது. அதுமாதிரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அடுத்து என்ன, இவர் என்ன ஆனார், இது என்ன ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் ஹீரோன்னு நினைக்கிற யாரும் ஹீரோவாக இருக்க மாட்டாங்க, வில்லனாக இருக்க நினைக்கிற யாருமே வில்லனாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்பாய்லர் இல்லை, நீங்கள் பாருங்கள் படத்தை. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் படத்தில் நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் எனக்கு ஒரு இடத்துல மட்டும், அதாவது இந்த காந்தி அவருடைய பாஸ்ட் காட்டுவாங்க இல்லையா, அந்த பாஸ்ட் சீக்வன்ஸில் மட்டும் அவரோட எலாபரேட்டான சீக்வன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த ட்ரெயின் ஃபைட்லாம் அதெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அதுவும் கொஞ்சம் எலாபரேட்டாக அவர் யார், அவருடைய க்ரூ என்ன, அந்த விளக்கம்லாம் கொடுக்குறது வந்து கொஞ்சம் எலாபரேட் ஆகுது. அது கொஞ்சம் ஷார்ட் டைமில் கொடுத்துருக்காங்க எனக்கு தோணுது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் வந்து டாப் கியர் போட்டு அப்படியே பறக்குறாங்க. செகண்ட் ஹாஃப் போகிறதே தெரில. லிட்டரலி செகண்ட் ஹாஃப் தான் லென்த் அதிகம், ஆனால் அது போகிற ஃபீலே தெரில. நிறைய இடங்களில் நிறையான விஷயங்கள் இருக்குது, நிறைய சீக்வன்ஸ் இருக்குது, நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாகவே. ஸோ அதை பாராட்டே ஆகணும். விபி எஸ்பெஷலி குடோஸ் டு விபி. ஆக்சுவலி இந்த படத்தில் யுவன் அவர்களுடைய பிஜிஎம் ஸ்டாப் நாச்சாக இருந்தது. நீங்கள் பாட்டு அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் ஓரம் கட்டுறீங்க. ஆனால் அந்த பாட்டு கூட தேட்டரில் போய் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. முக்கியமாக வைப் மெட்டீரியல்னால் விசில் போட அந்த பாட்டோட எண்ட் ஆஃப் த மியூசிக் அண்ட் ஸ்பார்க்கு கூட சரி விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. அப்புறம் மற்ற சாங்ஸ் எல்லாமே படத்துக்கு விஷுவலாக நல்லா இருந்தது. பட் தனியாக கேட்கும்போது மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். மற்ற சாங் வந்து கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் டான்ஸ் ஆடுவீங்க. மற்ற சாங்காக இருக்கட்டும், விசில் போட சாங் இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே சரி பயங்கரமாக தேட்டரே அரவுட் ஆகிடுச்சின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் நிறைய படத்தில் கூஸ் பம்ப்ஸான சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸ் இருக்குது.
தேட்டரே எரப்ட் ஆகிற அளவுக்கு நிறைய சீக்வன்ஸ் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. அது எல்லாமே முக்கியமாக விபி அவர்களுடைய படங்கள்லேருந்தே நிறைய ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு விபி படத்தில். இது எல்லாமே இந்த படத்தினுடைய ஹைப்பை கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இந்த ஹைப் கொடுத்த அளவுக்கு படமும் கரெக்டாக தான் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் தளபதி விஜய் அண்ட் இளைய தளபதி விஜய், ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து எனக்கு மற்ற படங்களை விட இந்த படங்களில் வந்து அவருடைய பங்களிப்பு நிறையாவே தெரியுது. ஸோ படம் ஃபுல்லாகவே கேரி அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். ஏன்னா அந்த வேரியேஷன் முக்கியமாக நல்லா காட்டியிருப்பாங்க. ஒரு வயசான ரோலு, அது ஆக்சுவலி 3 வேரியேஷன் காட்டணும். அவருடைய பாஸ்ட்டுக்கான ரோலும், அதே மாதிரி ஒரு வயசான ரோலு, அட் த சேம் டைம் வந்து யங் இளைய தளபதி விஜய் அந்த ரோலையும் சரி, அந்த 3 டைமென்ஷனும் நல்லாவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அண்டு நிறைய இன்னொரு விஷயம் கேரக்டரும் இருக்குது, அது நீங்கள் படம் பாருங்கள். அதில் ஒரு ஹீரோத்தனமும் இருக்கும், அதில் ஒரு வில்லத்தனமும் இருக்கும். அது ரொம்பவே வேரியேஷன் சூப்பரான அவரோட ஆக்டிங் மூலயமா காமிச்சிருந்தாரு. அது ரொம்ப பாராட்டக்கூடியது. நிறைய அவரை பற்றி பேசலாம், ஆனால் பேசக்கூடாது நிலைமையில் இருக்குது. அது நீங்கள் படம் பார்த்து அவரோட நடிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத தளபதி விஜயோட சீக்வன்ஸ் இந்த படத்தில் அமையும். முக்கியமாக ஃபைட் சீக்வன்ஸு பிச்சு இப்போ எடுத்துருப்பார். அந்த ஸ்பை ஏஜென்ட்கான லுக்கை அம்சமாக அழகாக தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் விஎஃப்எக்ஸ், அதாவது டிஏஜிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த ஜா லைன் கொஞ்சம் நம்ம பார்த்த அந்த ஸ்பார்க் சாங்கை விட இதில் கொஞ்சம் பெட்டரைசேஷனாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு லிட்டரலி கொஞ்சம் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் ஆனால் வேரியேஷன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்னும் எனக்கு இந்த மீசை மட்டும் கொஞ்சம் இடிக்குது, அது ஒட்டு மீசை அப்படின்ற மாதிரியே ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் படம் ஒரு ஹைப்புக்கு கூட்டு போகுது. அதுக்குள்ள வந்து விஜயோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமான இருந்தது. அண்ட் இதை தாண்டி வந்து படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். படத்தில் வந்து ரஷ்யா 2-3 கண்ட்ரிஸ்லாம் காட்டுவாங்க. அதில் எல்லாமே இந்த டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல சினிமாட்டோகிராஃபி. அண்ட் எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும் இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு ஒர்க். ஏன்னா இந்த படத்தில் எடிட்டிங் அப்படின்ற ஒர்க் இல்லைன்னா படமே அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பாக கிளியராக கொடுத்துருக்க சான்ஸே இல்லை. அண்ட் இதை தாண்டி சவுண்ட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், காஸ்டியூம் ஒர்க்காக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை தாண்டி மற்ற நடிகர்கள் பிரசாத், பிரபுதேவா அண்டு ஜெயராம், மோகன், அதுக்கப்புறம் ஸ்னேகா, லைலா, யோகி பாபு, வைபவ் எல்லாருமே சரி அவங்க கொடுக்கப்பட்ட வேலைகள் நிறையாவே பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அஜ்மல் அவர்கள், ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கேரக்டர்ஸ் பற்றி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் சொன்ன இந்த லைனப்ஸ்லாம். ஏன்னா அது நீங்கள் படம் பாருங்கள். ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருக்குமே வந்து பெருசாக இந்த படத்தில் எல்லாருமே ஒரு இன்வால்மெண்ட்டோடு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி சௌத்ரி தவிர்த்து அவங்க வந்து ஒரு அந்த யங் வெர்ஷனுக்கு ஒரு ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வச்சுருக்காங்க தவிர்த்து அவங்களுக்கு பெருசாக வேலை இல்லை இந்த படத்தில். மற்றபடி எல்லா கேரக்டர்ஸும் நல்ல ஒரு பங்களிப்பு இருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜயகாந்த் அந்த வர சீன்லாம் வந்து தேட்டர் வந்து அப்படியே பறக்கும், இது தெரிக்கும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் நிறைய படத்தில் நிறைய சர்ப்ரைசிங்கான மூமெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் போயிட்டு வரக்குள்ளே அடுத்த சர்ப்ரைஸ் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் வந்து ஏகபோகமாக அந்த படத்தில் இருக்குது. டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது, அது நீங்கள் படம் பாருங்கள். பட் இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்டு இந்த படம் வந்து என்ன பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டியூரேஷன் சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். ஏன்னா 3 hours அப்படின்னும் போது 3 hours வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப் உண்டான ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக அதை கொடுத்துருக்காங்க. அதாவது காந்தியோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது காந்தி அவருடைய குடும்பத்தோடு அதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஷார்ட் டைமாக கொடுத்துட்டு ஃப்யூச்சரில் நடக்கிறத மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரெசென்ட்டில் நடக்கிறத இன்னும் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் ஆகுது. அண்ட் விஎஃப்எக்ஸ் இந்த படத்தில் வந்து ஒரு சில இடங்கள்லாம் நல்லா இருக்குது, ஒரு சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் தான் அப்படின்றது. எஸ்பெஷலி அந்த மெட்ரோ ட்ரெயின் ஃபைட்டு, அப்புறம் வந்து ஸ்டேடியம் ஃபைட்டு, இது 2த்துலையுமே வந்து விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரைசேஷனாக பண்ணியிருக்கலாம். டிஏஜிங் ஹேண்டில் பண்ண விதம் நல்லாவே இருந்தது. அண்டு டீப் ஃபேக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீப் ஃபேக் வந்து கொஞ்சம் அப்படியே பச்சையாகவே தெரியுது. டீப் ஃபேக்கை விட வேறு ஏதாவது கூட ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஒரு கேரக்டரே வந்து நடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ டிஏஜிங் டிஃபெக்ட் அது ஓகே. அண்ட் விஎஃப்எக்ஸ் தான் இந்த படத்தில் ஒரு கொஞ்சம் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ப்ராப்ளமாகவும் அமையுது. அண்ட் லொக்கேஷன் செலக்ட் பண்ண விதம்லாம் ஓகே, ஆனால் அதில் லாஜிக் ஒரு விஷயம் இருக்குது. அந்த லாஜிக் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் வந்து கொஞ்சம் எல்லாம் மீறி போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் இந்த படத்துடைய மைனஸ். ஆனால் இந்த மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த லாஜிக் ஓட்டைகள், இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே தவிர்த்து வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு தியேட்டரிக்கல் என்டர்டெயின்மெண்ட் படமாக இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தியேட்டர் என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் போய் ஒரு படத்துக்குள்ளே உட்காந்து பயங்கரமாக என்டர்டெயின் ஆகி வரணும் அப்படின்ற பட்சத்தில்
திஸ் இஸ் ஃபார் யூ. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.75. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. அண்ட் லெட்ஸ் ஸ்டே வித் மீ FTFS with மோகி.